ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஹெல்த்தியான எள்ளுருண்டையை எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எள்ளுருண்டை செய்யறதுக்கு ஒரு கடாயில கருப்பு எள் 1 கப் எடுத்திருக்கேன். அது போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா கழுவி கல்லு மண் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு தான் நல்ல வாசனையா அதே சமயத்துல டேஸ்டா இருக்கும். கருப்பு எள்ளுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால கேன்சர் வராம தடுக்குது. அது மட்டும் இல்லாம மொபைல், லேப்டாப் யூஸ் பண்றதுனால வர ரேடியேஷன் பாதிப்புகளை ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த கருப்பு எள்ளு உதவுது. இப்ப ஆன்லைன் கிளாஸ்னால குழந்தைகள் நிறைய மொபைல், லேப்டாப் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம லாக்டவுன்னால பெரியவங்களும் மொபைல் நிறைய யூஸ் பண்றாங்க. எல்லாரும் இந்த எள்ளுருண்டை எடுத்துக்கிறதுனால ரேடியேஷன் பாதிப்புல இருந்து பாதுகாத்துக்கலாம். எள்ளு வறுபட்டுருச்சுன்னா நல்லா வெடிச்சு வரும். அதே சமயத்துல நல்லா வாசனையும் வரும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதே கடாயில 1/2 கப் வேர்க்கடலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கப் எள்ளுக்கு 1/2 கப் வேர்க்கடலை போட்டிருக்கேன் நானு. வேர்க்கடலையிலும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வேர்க்கடலையில நிறைய அயன் சத்து இருக்கு. எள்ளுலயும் நிறைய அயன் சத்து இருக்கு. வேர்க்கடலையிலயும் நிறைய அயன் சத்து இருக்கு. இந்த எள்ளுருண்டை சாப்பிடுறதுனால ஹீமோகுளோபின் இன்கிரீஸ் ஆகும். வேர்க்கடலையும் நல்ல வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். எள்ளும் வேர்க்கடலையும் தனித்தனியா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வேர்க்கடலை ஆறுனதுக்கு அப்புறம் அதுல இருக்க தோல் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபுல்லா எடுக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிளீன் பண்ணி எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம வேர்க்கடலைய மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சுக்கணும். அடுத்து இது கூடவே நம்ம எள்ளும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். எள்ளும் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டோம். அடுத்து கரும்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் எள்ளு, 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதனால 1 1/2 கப் கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்பதான் இனிப்பு கரெக்ட்டா இருக்கும். அதுவும் இந்த மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்ப எல்லாமே இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டோம். இத ஒரு பவுல்ல போட்டு அடுத்து லட்டு மாரி புடிச்சுக்கலாம். லட்டு மாரி பிடிக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஆனா தொட்ட உடனேயே உடைஞ்சிரும். இந்த மாதிரி உடையாம இருக்கணும்னா, நல்லா பாயில் பண்ண வாட்டர் ஒரே 1 ஸ்பூன் தான் எடுத்துக்கணும். அதுவும் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் பாருங்க. இது சேர்த்திக்கலாம். மறந்துறாதீங்க ஒரே 1 ஸ்பூன் தான். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சீங்கன்னா உடையாம வரும். நெறைய தண்ணி சேர்த்திராதீங்க. அப்புறம் வேஸ்ட்டா போயிரும். டேஸ்டியான எள்ளுருண்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட அளவுகள்ல 15 எள்ளுருண்டை வந்துச்சு. உங்களுக்கு அதிகமா வேணும்னா, தேவையான பொருட்களோட அளவுகள அதிகப்படுத்தி செஞ்சுக்கோங்க. எள்ளுருண்டை சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியா வரும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.